தளபதி விஜய் அவர்களோட தாவேகா கட்சி கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் 118 தொகுதிகளுக்கும் தாண்டி வெற்றி பெற்று அப்பா முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி விஜயோட மகளா இருக்கக்கூடிய திவ்யா சாஷா இப்போ அவங்க தரப்புல சில விஷயங்களை ரொம்ப ஷாக்கிங் நியூஸாக கொடுத்துருக்காங்களாம். விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய், மகள் திவ்யா சாஷா இவங்க ரெண்டு பேருமே இப்போ இந்தியாவில் இல்லாமல் அப்ராடில் படித்து வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனால் ஜேசன் சஞ்சய் படங்களை பிஸியாக இயக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கடந்த ஒரு 2-3 மாதமாகவே விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டது, த்ரிஷாவை கல்யாணத்துக்கு விஜய் கூப்பிட்டு வந்தது, தான் மகனுக்கும் மகளுக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சங்கீதா கோரிக்கை வச்சது, இது எல்லாமே தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அது மூலயமா விஜயோட ஓட் பேங்க் குறையுமா, குறிப்பாக பெண்களோட ஓட்டு அடிவாங்குமா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் இப்போ எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சில மீடியாக்கள் டிஎம்கே அப்புறம் அதிமுகவுக்கு சாதகமாக வெளியிட்டிருந்தாலும் ஒரு சில பேர் விஜய்க்கு ஆதரவாகவும் தாவேகா குறைஞ்சது 90 சீட்டுக்கு மேலே ஜெயித்து ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பற்றி விஜயோட மகளாக இருக்கக்கூடிய திவ்யா சாஷா இப்போ அவங்க தரப்பு என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, எனக்கு அப்பாவா ஒரு நடிகராக தாண்டி ஒரு அரசியல் தலைவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் அப்பாவோட பொலிட்டிக்கல் ஸ்பீச் வேற அளவில் இருக்குது அப்படிங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எக்கச்சக்கமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அது எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் தேர்தல் அப்படி இல்லை. இதை விட்டுட்டா அடுத்த ஒரு 5 வருஷம் அப்பா வெயிட் பண்ணணும். கடந்த ஒரு 2-3 வருஷமாக அப்பா நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து மக்கள்கிட்ட இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கண்டிப்பாக அப்பா கடமைப்பட்டிருப்பார். இப்போ வரக்கூடிய ரிசல்ட்டில் பற்றி எனக்கு தமிழக அரசியலை பற்றி அந்தளவுக்கு பெருசாக நாலேஜ் இல்லை. ஆனால் அப்பா அரசியல் வந்ததுக்கு பிறகு எல்லா விஷயத்தையும் தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். கண்டிப்பாக அப்பாவோட தாவேகா கட்சி, டிவிகே கட்சி ஒரு பெரிய பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே டிவிகேக்கு தான் ஓட் போட்டோம். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலியில் யாரை கேட்டாலும், அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரை கேட்டாலும் அவங்க டிவிகேக்கு தான் ஓட் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் நிறைய மாற்றங்கள் திருப்பங்கள் வரலாம். மே 4ஆம் தேதி அப்பாவோட ஆட்சி கண்டிப்பாக அமையும். அப்பா முதலமைச்சராக வருவார். ஹாப்பி நியூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை விஜயோட மகள் திவ்யா சாஷா இப்போ அவங்க சர்க்கிளில் ஷேர் பண்ணியிருக்காங்களாம். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு மகளாக அப்பா மேலே நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் ஒரு அரசியல் தலைவராக கண்டிப்பாக விஜய் ஹெல்ப் பண்ணுவார்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அதை உறுதிப்படுத்த விதமாக விஜயோட ஆட்சி அமையுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக மதுரையில் கருப்பு திரைப்படத்துக்கான ஆடியோ லான்ச்சை ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் த்ரிஷா வரலை. கருப்பு திரைப்படத்தில் த்ரிஷாவுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் த்ரிஷா ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி த்ரிஷாவை டேக் பண்ணி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அழைப்பு வந்தால் தான் நான் போக முடியும்னு பதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் த்ரிஷாவுக்காக பிரத்யேகமாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு பரவாயில்லையே, இப்பயாச்சும் நான் அந்த படத்தில் கண்டுபிடிச்சாங்களே அப்படிங்கிற மாதிரி சர்காஸ்டிக்காக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.